வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியத்தில் உள்ள கேஜிபிவி தரிசிக்காடு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எல் காமாட்சி என்ற மாணவி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தையை நாங்கள் அடையாளம் கண்டு போய் பார்க்கும் பொழுது ஏன் அந்த குழந்தைய அதாவது அந்த குழந்தை 1வதுலேருந்து 5வது வரைக்குமே ஸ்கூல் போகலை. அந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை ஆடு மாடு மேய்ச்சிட்டு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த கேஜிபியோட அனைத்து சலுகைகளையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் நாங்கள் அந்த குழந்தைக்கு தரோம், அந்த குழந்தைய வளர்ந்து என்னவாக மாறப்போகுது, அதனோட வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற அனைத்துமே நாங்கள் சொன்னோம். ஸோ அதன் பேரில் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் ஒத்துழைச்சு நம்மள்கிட்ட கேஜிபி தரிசிக்காடு பள்ளியில் 6 முதல் 8வது வரைக்கும் குழந்தை படித்தாங்க. மேற்கொண்டு வழிகாட்டுதலின்படி அந்த குழந்தை பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்து இப்போ நல்ல பிளேஸ்மெண்ட்டில் சென்னை கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் அடித்தளம் என்ன அப்படின்னா நம்ம கேஜிபிவி பள்ளி தான். இந்த கேஜிபியின் மூலமாக அனைத்து பெண் குழந்தைகளோட வாழ்க்கை தரம் முன்னேறிக்கிட்டு வருது. ஸோ இந்த வாழ்க்கை தரம் முன்னேற்றத்துக்கு முழு காரணமே இந்த கேஜிபி பள்ளி தான். ஸோ அதற்காக பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் பி தீபா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேஜிபி ரிஷிவந்தி பள்ளி டைப் 1 நான் ஒரு 10 வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு வரேன். 2016 to 17 நாங்கள் மாணவர் சேர்க்கைக்காக ரிஷிவந்தி அருகில் உள்ள முட்டியம் என்ற கிராமத்திற்கு போயிருந்தோம். அப்போது ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா 2 பேரும் கூலி வேலைக்காக வெளியூர் போயிட்டாங்க. அந்த குழந்தைய விசாரிக்கும் போது அந்த குழந்தை ஒரு ஊனமுற்ற குழந்தை. அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா 5வது வரைக்கும் தான் இருந்துச்சு. மேற்படிப்பு அவங்களால படிக்க முடியல. பேருந்தில் போயிட்டு படிக்கக்கூடிய அளவு அவங்க இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கேஜிபி பள்ளியை பற்றி நாங்கள் எடுத்து கூறினோம். அங்கேவே போயிட்டு தங்கி ஹாஸ்டலில் படிக்கலாம். 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் விடுதியில் தங்க வச்சு படிக்க வச்சு அனுப்புவோம் அப்படின்றத சொன்னோம். அதே மாதிரி அவங்கள நாங்கள் எங்கள் பள்ளியில் அட்மிஷன் பண்ணோம். 8ஆம் வகுப்பில் அவங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் படித்தாங்க. 8ஆம் வகுப்பில் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படிப்பு உதவித்தொகையை வாங்கினாங்க. அடுத்தது 9ஆம் வகுப்பு அருகில் உள்ள டைப் 4 கேஜிபி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருந்தோம். பக்கத்தில் ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுருந்தோம். 9th 10th அங்கே படித்தாங்க. 10th 463 மார்க் எடுத்து அந்த பள்ளியிலே முதல் மார்க்கை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த குழந்தைய 11th 12th அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 11th 12th அங்கே முடித்தாங்க. உடனே நீட் எக்ஸாமுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த இயரை நீட் எக்ஸாம் எழுதி அதில் 385 மார்க் எடுத்து அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வாகிட்டாங்க. அவங்க இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வருஷமும் ஒரு குழந்தை கே மோனிகா அப்படின்ற மாணவி ஸ்ரீ பீட்டர் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய குழந்தைங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது கேஜிபி பள்ளி தான். கேஜிபி பள்ளின்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமானது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டமான குழந்தைங்க. அதனால் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கேஜிபி பள்ளிக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருங்கிணைந்த கல்விக்கு உங்களோட சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னுடைய பேர் ஆருமா தேவி. நான் விடுதி காப்பாளராக 10 வருடமாக பணியாற்றி வருகிறேன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கேஜிபிவி அம்மானி மலாபுரத்தில் உள்ளூர் பள்ளியில் நான் பணியாற்றி வந்துட்டுருக்கிறேன். இந்த கேஜிபி பள்ளி எதுக்காக நமக்கு வந்தது அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ் தகவல் தெரியறதில்ல. அதாவது ட்ராப் அவுட் இடையூறு மாணவிகளுக்காகவும், அதுக்கப்புறம் பின்தங்கிய மாணவிகளுக்காகவும், அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்காகவும், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும், சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு 5 மாணவி ஒரு இடத்துல 4 குழந்தைங்க, 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை படிச்சுட்டு இருந்தது. அந்த பெண் குழந்தை 5ஆம் கிளாஸ் முடித்த உடனே 6ஆம் கிளாஸ் படிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் அந்த பாப்பா கிட்ட போய் பேசணும். பேசுறதுக்கப்புறம் என்ன சொன்னால் அந்த பாப்பான்னா, சரி மிஸ் நான் நாளைக்கு படிக்கிறோம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி நான் நாளைக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற தகவல் சொன்னாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளிக்கு வந்துட்டு அந்த பாப்பா சேர்ந்து நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லிட்டுக்கப்புறம் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை நம்ம பள்ளியில் கேஜிபி உள்ளூர் பள்ளியில் படித்தாங்க.
படித்து என்எம்எம்எஸ் ஒரு தேர்வில் வந்து தேசிய திறனாய்வு தேர்வில் அந்த பாப்பா வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் டைப் 4 கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் மாரண்டள்ளி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் சேர்த்து விட்டோம். அந்த பாப்பா அங்கே 12th வரையும் முடித்தாங்க. முடிச்சுட்டு அனுமந்தபுரத்தில் எஸ்எம்சி அப்படி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பிஎஸ்சி நர்சிங் பாப்பா படித்தாங்க. அங்கே போய் படிச்சுட்டு 4 இயர்ஸ் படித்தாங்க. 4 இயர்ஸ் முடிச்சுட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து காவேரிப்பட்டினத்தில் அந்த பாப்பா வந்து செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஆண்டு விழா வச்சு அந்த பாப்பா ஸ்கூலுக்கு வர வச்சோம். ஏன்னா மேக்ஸிமம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டெல்லாம் நாங்கள் வர சொல்லுவோம். ஏன்னா ஒரு கைட்லைன்ஸ் அதை கொடுத்தோம் அப்படின்னா மற்ற மாணவிகள் நம்ம படிக்கணும் ஒரு ஆர்வத்தை அவங்க வளர்த்துக்குவாங்கிறதுக்காக ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வர வைப்போம். வர வச்சு அந்த பாப்பா வந்து பேசும்போது நிறைய குழந்தைங்க பேசுனாங்க. அதாவது நம்ம பள்ளிக்கூடம் கேஜிபி இதுனால என்னால் ஒரு தனியாக நின்று நான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்து வந்தது இந்த பள்ளிக்கூடம் இருந்ததுனால தான். இதனால எனக்கு ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. நானும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணேன். பேரண்ட்ஸ் விட்டுறோம், எல்லா சொந்தமாக தான் விட்டு நம்ம படிக்கும்போது ஒரு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து நல்லா நம்ம ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து ஒரு தைரியமாக நான் ஒரு பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். சிறப்பாக நம்ம ஸ்கீம் நம்ம கொண்டு கொடுத்ததுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்விக்கு நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் சவுந்தரா தேவி. நான் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் கேஜிபிவி ஏ முக்குளத்தில் 2009 இருந்து தற்போது வரை 16 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து 2009 வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தபோது திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் வந்து மாணவியர் சேர்க்கைக்காக அனைத்து ஆசிரியர்களுமே போனோம். அங்கே ஒரு சுமித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை நாங்கள் போய் பார்த்தோம். அவங்களோட ஃபேமிலி வந்து வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பம் தான். அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. அந்த சுமித்ரா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தம்பி, அந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளி. அதனால் அந்த மாற்றுத்திறனாளி அந்த பையனை பார்க்குறதுக்காகவே அவங்க அம்மா எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்து அந்த பையனை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. இந்த வறுமையான சூழ்நிலையில் போய் நாங்கள் எங்களோட பள்ளி கேஜிபிவி பள்ளியோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் எங்களோட ஆசிரியர்கள் நாங்கள் மாணவிகளை எந்த விதத்தில் அரவணைப்போம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் மாணவிக்கு எடுத்து கூறி எங்கள் பள்ளியில் வந்து நாங்கள் சேர்த்தோம். சேர்த்ததுக்கப்புறம் அவள் 6லேருந்து 8 வரைக்கும் ட்ராப் அவுட் ஆகாமல் நல்லா படித்து 9th +2 வரைக்கும் திருப்பவனம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடிச்சுட்டு மதுரை மீனாட்சி காலேஜில் வந்து டிகிரியும் முடித்தா. டிகிரி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அவளை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்ததுனால அவளுக்கு வேண்டிய வசதிகள், அதாவது படிப்புக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னோம். அவளும் வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வந்தாள். அப்போ அவளுக்கு தேவையான அனைத்து வகையான புத்தகங்களை நாங்கள் வந்து கேதர் பண்ணி அவளுக்கு கொடுத்தோம். அதை வந்து ஒரு உதவியாக பண்ணோம். அதை வந்து ரொம்ப பெருசாக நினச்சி நல்ல முறையில் படித்து கோச்சிங் சென்டரும் போய் படித்து இப்போது வந்து குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் மச்சுவாடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாள் அப்படின்றத நினச்சி நாங்களும் எங்கள் ஆசிரியர்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் படித்த நிறைய மாணவிகள் வந்து பிஎட் முடித்து டெட்டு தேர்வும் ஆகியிருக்காங்க, நர்சிங்காகவும் இருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இது போல் இன்னும் வந்து நிறைய மாணவிகளை நாங்கள் ஒரு அரசு ஊழியராக வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதுக்கு வந்து இந்த கேஜிபிவி பள்ளியை வந்து நாங்கள் வந்து ஒரு கேஜிபிவி பள்ளியிலிருந்து சிறந்த மாணவிகளை உருவாக்குறதுக்கும் இந்த கேஜிபிவி பள்ளியை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வரும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் எம் நளினி. கேஜிபி டைப் 4 ஹாஸ்டல் வார்டனாக நான் ஒர்க் பண்ணுறேன். அரியலூர் மாவட்டம். எங்கள் ஹாஸ்டலில் வந்து 2021 to 22 கல்வியாண்டில் தூத்தூர் கிராமத்துலேருந்து பிரீத்திங்கிற பாப்பா வந்து ஹாஸ்டலில் சேர்ந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் சேர்ந்தப்போ வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து வந்து சேர்ந்தாங்க. ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு. நாங்கள் எது சொன்னாலும் அதை கேட்டு செயல்படுற பொண்ணாக இருந்தாங்க. படிப்பில் முதன்மையாக இருக்கவும் அவங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி பள்ளியில் படிக்கிறதுக்கான சிறப்பு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு வந்து 530 மார்க் எடுத்து நீட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நீட்டில் வந்து 52வது தரவரிசையில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு MBBS சீட்டு கிடச்சி அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்கள குழந்தைகள் தினத்தும் போது வர சொல்லி ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு
ஹாஸ்டல் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், படிக்கணும், ஹாஸ்டலை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அறிவுரைகள் சொன்னாங்க. அவங்களோட அந்த ஒரு வருஷ அனுபவத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு இவ்வளோ ஒரு இதுவாக பேசுகிறது, வளர்ச்சியை பேசுனது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க, நாங்களும் ரொம்ப பெருமை அடைஞ்சோம் அந்த பொண்ணு பேசுனது. நன்றி.